கடலூரில் கள்ளநோட்டு அச்சடிக்கும் பணியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். திட்டக்குடி அடுத்த அதர்நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவரின் விவசாய நிலத்தில் ஒரு கும்பல் கள்ளநோட்டை அச்சடிப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திடீரென்று அங்கு சென்ற காவலர்களை கண்டதும் அங்கிருந்த கும்பல் தப்பி ஓடியது. சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 85,000 ரூபாய் அளவில் 500 ரூபாய் கள்ளநோட்டுகளை கைப்பற்றினர். மேலும் 4 வாக்கி டாக்கிகள், லேப்டாப், ஏர்கன், பிஸ்டல், கவுண்டிங் மெஷின், பிரிண்டிங் மெஷின், பேப்பர் பண்டல், காவல்துறை சீருடை, போலி RBI முத்திரை உள்ளிட்ட பொருட்களையும் கைப்பற்றினர். இதனிடையே அறிக்கை வெளியிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி, மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். சென்னை VR மாலில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு இழப்பீடாக புகார்தாரருக்கு 12,000 ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டுள்ளது. இதற்கான ஆணையை VR மால் பெற்ற தேதியிலிருந்தே இந்த உத்தரவு அமலுக்கு வரவுள்ளது. சென்னையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு VR மாலுக்கு சென்றுள்ளார். அப்போது அவரிடம் 1 மணி நேரத்திற்கு 50 ரூபாய் என்ற வீதம் 80 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து அவர் புகார் அளித்திருந்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 67,500 ரூபாயை நெருங்கியிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 65 ரூபாய் விலை உயர்ந்து 8,425 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 520 ரூபாய் விலை அதிகரித்து 67,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 113 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உலகிலேயே அதிகளவு தங்கத்தை கையிருப்பில் கொண்டுள்ள முதல் 10 நாடுகளை காட்டிலும் இந்திய குடும்பங்களிடம் உள்ள தங்கம் இருப்பு அதிகம் என HSBC ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்திய குடும்பங்களிடம் 25,000 டன்கள் அளவிற்கு தங்கம் கையிருப்பில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஜப்பான் மற்றும் துருக்கி ஆகிய 10 நாடுகளின் மத்திய வங்கிகளிடம் இருப்பதை விட அதிகம் என HSBC கூறியுள்ளது. சர்வதேச போர் பதற்றங்கள், பொருளாதார நிச்சயமற்ற தன்மை போன்ற காரணங்களால் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. அந்த வகையில் அதிகபட்சமாக அமெரிக்காவிடம் 8,133 டன்கள் தங்கம் கையிருப்பில் உள்ளது. அடுத்த இடத்தில் ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ள நிலையில் அண்டை நாடான சீனாவிடம் 2,280 டன்களும், இந்தியாவிடம் 876 டன் தங்கமும் கையிருப்பில் உள்ளது தெரிய வந்துள்ளது. ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கான வாகன கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளன. அதன்படி இனி உதகையில் வார நாட்களில் தினமும் 6,000 சுற்றுலா வாகனங்களும், வார இறுதியில் தினமும் 8,000 சுற்றுலா வாகனங்களும் அனுமதிக்கப்பட உள்ளன. அதேபோல கொடைக்கானலில் வார நாட்களில் தினமும் 4,000 சுற்றுலா வாகனங்களும், வார இறுதியில் 6,000 சுற்றுலா வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட உள்ளது. இந்த எண்ணிக்கையில் மட்டுமே பாஸ்கள் வழங்கப்பட உள்ளன. சூழல் பாதிப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவுகளை பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதனை ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்தவும் ஆணையிட்டுள்ளது. அதே நேரத்தில் ரயில்கள் மற்றும் அரசு பேருந்துகளில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாஸ் நடைமுறை பொருந்தாது. மகாராஷ்டிராவில் மராத்தி பேச மறுத்தால் கன்னத்தில் அறை விழும் என்று மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரித்தார். மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா சார்பில் குடிபத்வா பேரணி மும்பையில் நடைபெற்றது. இதில் பேசிய ராஜ் தாக்கரே, மும்பையிலேயே இருந்து கொண்டு மராத்தியில் பேச மறுக்கிறார்கள் எனவும் அவர்கள் கன்னத்தில் அறை வாங்குவார்கள் எனவும் கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருப்பதாகவும் அது கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டும் என்று கூறிய ராஜ் தாக்கரே, மும்பையில் மராத்தி மதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அனைத்து வங்கிகளிலும் நிறுவனங்களிலும் மராத்தி பேசப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யுமாறு தொண்டர்களை அறிவுறுத்திய அவர் அனைவரும் மராத்திக்காக உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடும் கேரளாவும் ஹிந்தியை துணிச்சலுடன் எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து மதங்களையும் பாதுகாப்பதற்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் உள்ள மோத்தாபாரி பகுதியில் ஏற்பட்ட மத கலவரத்தில் இதுவரை 57 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கொல்கத்தாவில் நடந்த ரமலான் பண்டிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத மோதல்கள் எனும் மாய வலையில் மக்கள் விழுந்துவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்.
அனைத்து மதங்களையும் தான் மதிப்பதாகவும் பாஜகவின் பிளவுவாத அரசியல் ஈடுபடாது எனவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் சிவப்பும் காவியும் ஒன்று சேர்ந்து தன்னை எதிர்ப்பதாகவும் மம்தா பானர்ஜி ஆவேசமாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 582 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதில் 236 கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதிகள் மற்றும் 346 சிவில் நீதிபதிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கான்பூர் மாவட்டத்திலிருந்து 13 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக வாரணாசியில் நடந்த ஞானவாபி மசூதி வழக்கை விசாரித்த நீதிபதி ரவிக்குமார் திவாகரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாறுதலாகி செல்லும் நீதிபதிகள் புதிய நீதிமன்றங்களில் உடனடியாக பணியை தொடங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றங்கள் நீதித்துறையின் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் திறமையான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் ரமலான் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் சவுதி அரேபியாவின் மெக்கா கிராண்ட் ஜாமியா மசூதியில் பிரம்மாண்ட தொழுகை நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதேபோன்று பாகிஸ்தானிலும் ரமலான் கொண்டாட்டங்கள் களைகட்டின. ஓய்வை அறிவிக்கவே பிரதமர் நரேந்திர மோடி RSSின் தலைமையகத்திற்கு சென்றதாக சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செப்டம்பரில் ஓய்வு பெறுவதற்கான விண்ணப்பத்தை வழங்க மோடி RSS தலைமையகத்திற்கு சென்றிருக்கலாம் என்றார். 10-11 வருடங்களாக அங்கு செல்லாதவர் தற்போது சென்றிருப்பது RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு டாடா பை பை சொல்வதற்கே என தெரிவித்தார். அடுத்த பிரதமரை மகாராஷ்டிராவிலிருந்தே RSS தேர்ந்தெடுக்க இருப்பதாகவும் கூறிய சஞ்சய் ராவத், இதுகுறித்து விவாதிக்கவே மோடி நாக்பூருக்கு அழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் சஞ்சய் ராவத்தின் கருத்தை மறுத்திருக்கும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் 2029 ஆண்டிலும் மோடியே பிரதமராவார் என்று கூறியுள்ளார். தந்தை உயிருடன் இருக்கும்போது வாரிசை பற்றி பேசுவது முகாலய கலாச்சாரம் என்றும் தெரிவித்தார். கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பறவைகளின் தாகம் தீர்க்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள அவர், கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்பும் என குறிப்பிட்டுள்ளார். நாய்க்குட்டியை கையில் ஏந்தியபடி பறவைகளுக்கு அவர் உணவளிக்கும் புகைப்படத்தையும் பறவைகளுக்காக வைக்கப்பட்டுள்ள சிறு தொட்டியில் தண்ணீர் ஊற்றும் புகைப்படத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ள ஜிப்லி அனிமேஷன் ட்ரெண்டில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்துள்ளார். ஜிப்லி அனிமேஷன் உலகளவில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. உலகம் முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்கள் முதல் சாதாரண பொதுமக்கள் வரை தங்கள் புகைப்படங்களை ஜிப்லி அனிமேஷனாக மாற்றி பதிவிட்டு வருகின்றனர். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தனது புகைப்படங்களையும் அவ்வாறு மாற்றி பதிவிட்டுள்ளார். தனது மறக்க முடியாத தருணங்களை காலத்தால் அழியாத கலை வடிவுடன் இணைப்பதாக அவர் கூறியுள்ளார். ஜிப்லி அனிமேஷன் பயன்பாட்டால் ChatGPT நிறுவன ஊழியர்கள் உறக்கமின்றி தவிப்பதாக அதன் நிறுவனர் சாம் ஆல்ட்மன் கூறியுள்ளார். OpenAI நிறுவனத்தின் ChatGPT மூலம் ஜிப்லி என்ற அனிமேஷன் படங்களை நெட்டிசன்கள் உருவாக்கி வருகின்றனர். தற்போது இதனை பலரும் அதிகமாக பயன்படுத்துவதால் உலகளவில் ChatGPT நிறுவனம் செயல்பாட்டில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் ChatGPT நிறுவனர் சாம் ஆல்ட்மன், அனிமேஷன் படங்களை சித்தரிப்பதற்காக ChatGPT-யை அதிக அளவிலான பயனாளர்கள் பயன்படுத்துவதை கொஞ்சம் நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். தங்கள் நிறுவன ஊழியர்கள் உறக்கமின்றி தவிப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். சொத்து வரியை இன்றைக்குள் செலுத்த தவறினால் 1% அபராதத்துடன் வசூலிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சொத்து வரி விதிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2024-25 ஆண்டுக்கான சொத்து வரி வசூல் இன்றுடன் முடிவடைகிறது. இதற்காக இன்று வருவாய்த்துறை அலுவலகங்கள் செயல்படும் என்று மாநகராட்சி வருவாய் அலுவலர் பானுச்சந்திரன் குறிப்பிட்டார். சொத்து வரியை செலுத்தாதவர்களுக்கு 1% அபராதத்துடன் வரி வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனின் வீட்டிற்கு அதிமுக நிர்வாகிகள் பலரும் வந்து செல்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் தனியாக டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு டெல்லியிலிருந்து மீண்டும் அழைப்பு வந்திருப்பதாகவும் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து குள்ளம்பாளையம் பகுதியில் உள்ள செங்கோட்டையனின் இல்லத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் காலை முதலே செங்கோட்டையனை சந்தித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட நபர் தப்பி ஓடினார். கேரள மாநிலம் திரிசூரை சேர்ந்த ஆல்வின் என்பவர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணை தொடர்பாக இவரை காவலர்கள் கர்நாடகாவிற்கு அழைத்துச் செல்லும் வழியில் ஒசூரில் தங்கியுள்ளனர். அப்போது காவல்துறையினரின் 2 செல்போன்களையும் எடுத்துக்கொண்டு ஆல்வின் தப்பி ஓடினார். அவரை கேரள மாநில காவலர்கள் தேடுகின்றனர். திருச்சியில் தந்தை இறந்த நிலையிலும் துக்கத்துடன் சென்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய மாணவியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சந்தித்து பேசினார். திருச்சி திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பொய்கைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஷாலினி அரசு பள்ளியில் படித்து வருகிறார். பொதுத் தேர்வு நேரத்தில் மாணவி ஷாலினியின் தந்தை உயிரிழந்தார். துக்கத்தை மனதில் அடக்கிக் கொண்டு மாணவி ஷாலினி பொதுத் தேர்வை எழுதினார். இந்நிலையில் திருவெரும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் மாணவி ஷாலினியின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். மாணவிக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கியதோடு கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் அவர் உறுதியளித்தார். சென்னையில் நடைபெற்ற பிரேசில் மற்றும் இந்திய அணிகள் மோதிய கால்பந்து ஆட்டம் குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு நடைபெற்ற போட்டியால் தமிழ்நாடு பெருமிதத்தில் ஆர்ப்பரிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். பிரேசில் ஜாம்பவான்கள் சென்னையில் விளையாடியது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் இது நினைவில் கொள்ள வேண்டிய தருணம் எனவும் தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறையினருக்கு கால்பந்து மீதான ஆர்வத்தை தூண்டும் தருணம் எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நன்றாக படித்து தைரியமுடன் விளையாடி நியாயமாக வெற்றி பெற வேண்டும் எனவும் குழந்தைகளுக்கு அவர் அறிவுரை கூறியுள்ளார். நேரு விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற கால்பந்து போட்டியில் ரொனால்டினோ, ரிவால்டோ உள்ளிட்டோர் அடங்கிய பிரேசில் ஜாம்பவான் அணி இந்திய நட்சத்திர அணியை எதிர்கொண்டது. 2025-26 நிதியாண்டில் வங்கிகளின் கடன் வளர்ச்சி 13% வாய்ப்பிருப்பதாக பங்குத்தரகு நிறுவனமான ஆனந்த் ரதி கணித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் வங்கிகளின் கடன் வளர்ச்சி 11.2% இருக்கும் நிலையில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான காரணங்களை அந்நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. அதன்படி வங்கிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளது மற்றும் அரசின் மூலதன செலவினங்கள் அதிகரிப்பும் கடன் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் என்று ஆனந்த் ரதி தெரிவித்துள்ளது. CRR எனப்படும் பண இருப்பு வீதத்தை குறைத்ததால் கடந்த 3 மாதங்களாக வங்கிகளில் பணப்புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் ஆனந்த் ரதி குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற காரணங்களால் அடுத்த நிதியாண்டில் வங்கிகளில் கடன் வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. ஐஸ்கிரீம் சந்தை மதிப்பு வரும் 3 ஆண்டுகளில் 45,000 கோடி ரூபாயை எட்டும் என்று இந்திய ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோடை காலங்களில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது என்ற நிலை மாறி தற்போது எல்லா நாட்களிலும் ஐஸ்கிரீமின் நுகர்வு இருக்கிறது. அதற்கேற்றவாறு ஐஸ்கிரீம் தயாரிக்க தேவையான பால் பவுடர், பேக்கிங் பவுடர் உள்ளிட்டவையும் தற்போது தாராளமாக கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் கருதுகின்றனர். அரசு வழங்கும் ஊக்கச்சலுகைகள், மக்களின் செலவழிக்கும் திறன் அதிகரிப்பு மற்றும் குறைந்த இனிப்பு, கூடுதல் புரோட்டீன் என்று ஆரோக்கியம் சார்ந்த தயாரிப்பு போன்ற காரணங்களால் இத்துறை வளர்ச்சி பாதையில் இருப்பதாக ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. பிரதமர் மோடி தனது ஓய்வை அறிவிக்க RSS தலைமையகத்திற்கு சென்றதாக சஞ்சய் ராவத் கூறிய நிலையில்
மோடியின் அரசியல் வாரிசாக யார் வரப்போகிறார் என்ற விவாதங்கள் தேவையற்றவை என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு பிரதமர் மோடி நேற்று சென்ற நிலையில் அவர் ஓய்வை அறிவிக்க சென்றதாக உத்தவ் தாக்கரே அணியின் சிவசேனா MP சஞ்சய் ராவத் கூறியிருந்தார். இந்நிலையில் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடியே நாட்டை வழி நடத்துவார் என்றார். பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக யார் இருக்கப் போகிறார் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், இந்து மத நம்பிக்கையின்படி தந்தை உயிருடன் இருக்கும் வரை யாரும் அவருடைய இடத்தை பிடித்து நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் ஒரு வாரத்திற்குள்ளாக திறக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை விக்டோரியா அரங்க புனரமைப்பு பணிகளை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரியா, புனரமைப்பு பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முடிக்க அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். அப்போது மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என்று சீமான் கூறியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சேகர் பாபு, போராட்டம் அறிவித்து அரசியல் நாடகம் நடத்தப்படுவதாக விமர்சித்தார். திரௌபதி அம்மன் திருக்கோயிலை வைத்து சிலர் அரசியல் செய்யலாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருக்கோயிலுடைய பூஜை முறைகள் அன்றாடம் நடைபெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த திருக்கோயில் திறக்கப்பட இருக்கின்றது. எவையெல்லாம் இந்த ஆட்சி முன்னெடுத்து பல சிரமங்களை கடந்து நடத்துவதற்குண்டான காலம் கனிந்து வருகின்ற பொழுது அதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்து அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுகின்ற அரசியல்வாதிகள் நிறைந்த இந்த தமிழகத்தில் உண்மையே பேசி உண்மையின் பால் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உணர்வுகளை மக்கள் நன்றாக அறிவார்கள். இதுபோன்ற போலியான அறிவிப்புகளை கண்டு மக்கள் மயங்க மாட்டார்கள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பழமையான பொன்னிஞ்சி ஆண்டவர் கோவிலில் நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டு விழாவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பெரியகுறிச்சியில் கிராமத்தில் உள்ள பொன்னிஞ்சி ஆண்டவர் கோவிலில் பூர்ண புஷ்க கலாம்பிகா, கருப்பசாமி, சப்தமாதா, செம்மலையப்பர், முனீஸ்வரர், முத்து மாரியம்மன், திரௌபதி அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன. இக்கோவிலில் நடைபெற்ற திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் சரவண சுந்தர் ஆய்வு செய்தார். குடிநீர் வசதி, படிக்கட்டுகள் வழியாக நடந்து வரும் பக்தர்கள் இளைப்பாற பந்தல்கள், வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதி உள்ளிட்டவைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் வரும் வழி, பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து அறிவுரைகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை ஆட்டுப்பண்ணையில் வாகனங்கள் நிறுத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் மேல்மலை கிராமங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆட்டுப்பண்ணை வளாகத்தில் மது அருந்தி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதால் வாகனங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று ஆட்டுப்பண்ணை நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக வாகனங்களை மீண்டும் உள்ளே நிறுத்த பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் உறுதியளித்திருக்கிறார். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விடுமுறையொட்டி மேல்மலை மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஆந்திராவில் புற்றுநோயின் பாதிப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ளதால் அம்மாநிலம் புற்றுநோயின் மையமாக உருவெடுத்துள்ளது. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பாலபத்ரபுரம் கிராமத்தில் புற்றுநோய் பாதிப்பு அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகமான புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அதிகாரப்பூர்வமாக 10,000 பேரில் 32 நபருக்கு புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகியிருந்தாலும் அதிகாரப்பூர்வமற்ற மதிப்பீடுகளின்படி சுமார் 100 பேருக்கு புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அருகில் உள்ள தொழிற்சாலைகளால் ஏற்படும் நிலம், நீர் மற்றும் காற்று மாசுபாடு காரணமாக புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மருத்துவ முகாம்கள் மற்றும் பரிசோதனைகளை நடத்தி காரணங்களை கண்டறியும் முயற்சியில் மாநில அரசு இறங்கியுள்ளது.
இதனால் சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். பல ஏழை மக்கள் சிகிச்சைக்கான பணவசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுக்கு 70% வரை வரி வசூல் செய்யப்படுவதாக ரசிகர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது விநியோகிக்கப்பட்ட 4000 ரூபாய் டிக்கெட் மூலம் இணையதளத்தில் விவாதம் எழுந்துள்ளது. ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட் வரியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மாநில அரசின் கேளிக்கை வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியாகியுள்ள செய்தியில் போட்டிக்கான டிக்கெட்டின் அடிப்படை கட்டணம் 2343 என்றும், ஆனால் வரியுடன் சேர்த்து மொத்த கட்டணம் 4000 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பொழுதுபோக்கு வரியாக 25% தொகையான 585 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் 781 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்தவித விளக்கமும் வெளிவரவில்லை. இது தவிர பொழுதுபோக்கு வரியுடன் சேர்த்து ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதால் வரிக்கு வரி செலுத்தும் நிலை ஏற்படுவதாகவும், இதனால் டிக்கெட் விலையிலிருந்து 70% வரை வரி விதிக்கப்படுவதாகவும் ரசிகர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அதேவேளையில் பொழுதுபோக்கு வரி போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி செலுத்த சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் சட்டத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பழங்கள் ஏற்றுமதி கடந்த 5 ஆண்டுகளில் 47% அதிகரித்துள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இந்நாடுகளுக்கு ஏற்றுமதி முறையே 27% மற்றும் 6% அதிகரித்துள்ளது. பழங்கள் ஏற்றுமதிக்கு புதிய சந்தைகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர், இங்கிருந்து மாம்பழம், திராட்சை, வாழை, ஆப்பிள், அன்னாசி, மாதுளை மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் நிறைய சவால்கள் இருந்த போதிலும் அதிக முன்னேற்றங்களுடன் விநியோக தொடரில் உள்ள இடைவெளிகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் விதமாக கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். வரும் ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கடன் வட்டி விகிதத்தை 0.5% குறைக்க வேண்டும் என்று பிரமல் குழுமத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் சௌத்ரி தெரிவித்தார். பணவீக்கம் குறைந்து வருவது, வங்கிகளில் பணப்புழக்கம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பது, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு உயர்ந்து வருவது போன்ற சாதகமான காரணிகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். உலகிலேயே அதிக சர்வதேச பள்ளிகள் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் மொத்தம் 972 சர்வதேச பள்ளிகள் இருப்பதாக ஐஎஸ்சி ரிசர்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சீனாவில் 1124 பள்ளிகள் இருப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் சர்வதேச பள்ளிகளின் எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளதாகவும், இதே காலகட்டத்தில் அப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 36% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 210 சர்வதேச பள்ளிகளும், கர்நாடகாவில் 160 பள்ளிகளும், தமிழ்நாட்டில் 153 பள்ளிகளும் உள்ளன. இந்தியாவில் அணு உலைகளை அமைக்க அமெரிக்க நிறுவனத்திற்கு அந்நாட்டின் எரிசக்தி துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்த சில தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அமெரிக்காவின் ஹோடெக் நிறுவனத்திற்கு அணு உலைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராணுவ காரணங்களுக்காக இந்த அணு உலைகள் பயன்படுத்தப்படாது என்று இந்திய அரசு உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹோல்டெக் நிறுவனத்தின் நிறுவனர் கிறிஸ்பி சிங் இந்திய வம்சாவளி அமெரிக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது.